தாவர உண்ணியாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்து பூச்சி வகைகளை சாப்பிடக்கூடியதாகவே இருக்குது. அதுக்கப்புறம் தனது வலையை வந்து மறுசுழற்சி செய்வதற்காக அதோட வலையை தானே சாப்பிட்டுக்குன்னு சொல்கிறாங்க. சிலந்திக்கு வந்து எதையை கண்டா ரொம்ப பயம் அப்படின்னா எறும்பு. ஏன் அப்படின்னா அதுகிட்ட வந்து ஃபார்மிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்குது. இதனாலேயே வந்து அதை கண்டா கொஞ்சம் பயப்படுமா சிலந்தி. குளிர் பிரதேசங்களில் வந்து அதிகமாக சிலந்திகள் காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது பறவைகளை பற்றியோ விலங்குகளை பற்றியோ பூச்சிகளை பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.